கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே புனித வெள்ளி, பெரிய வெள்ளிக்கிழமை. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக வந்து நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவிலே, அந்த கொல்கதா என்னும் மேட்டினிலே அவர் ஒரு குற்றவாளியாக, பாவ நிவாரண பலியாக அந்த கொல்கதா மேட்டிலே நமக்காக, கல்வாரி சிலுவிலே அவர் நமக்காக தொங்கினார். அந்த கல்வாரி சிலுவிலே அவர் கோரமான அந்த காட்சியை நாம் பார்க்கும்போது, அவர் குற்றுயிராக ஆணினாலே கடாவப்பட்டு, தலையினாலே முள் சூடப்பட்டு, மிக அந்த இரத்தம் ஆறாக பாய்கின்ற ஒரு சரீரம். அந்த கொல்கதா மேட்டினிலே நமக்காக இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக தொங்கினார். அவர் நமக்காக மரிக்கும்படியாய், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பை அவர் அந்த கல்வாரி சிலுவிலே விளங்கம் பண்ணினார். அந்த கல்வாரி சிலுவிலே கொடுமையான காட்சியை நாம் பார்க்கும்போது, அந்த சிலுவின் அடிவாரத்துல அங்கே அநேக மக்கள், அந்த போர்ச்சவர்கள் எல்லாரும் கூடி கடைசியாக அவர் என்ன பேச போகிறார் என்ற அவர் வாயிலிருந்து என்ன பேச போகிறார் என்று ஆவலோடு கூட சிலுவின் அடிவாரத்துல பக்கத்துல ஜனங்கள் கூடியிருந்தார்கள். அப்படியாக அந்த கடுமையான அந்த வேதனை, அப்படிப்பட்ட வேதனையில் இருக்கும்போது அவர் 7 வார்த்தைகளை 7 பூக்களாக அவருடைய வாயிலிருந்து உதித்தது. 7 வார்த்தைகளை அவர் பேசினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதல் வாரத்திலே மன்னிப்பு ஆண்டவராக இயேசு சொன்னார். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது வலது பக்கத்தில் கல்லன் பார்க்கிறார். இவரை இப்படி அடித்து கொடுமைப்படுத்தி, சிலுவிலே இவரை துன்பப்படுத்தி, இவரை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கூட இப்படி இப்ப ஆணியில அடித்து இவர்களை கொலை செய்யற அளவுக்கு இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னின்னு சொன்னாரு. அப்ப உண்மையிலாக இவரு தேவனுடைய குமாரன் தான், இயேசு கிறிஸ்து தான். இவ்வளவு ஒரு மன்னிக்கிறவராக இருக்கிறாரு, இவ்விடத்தில் மன்னிப்பு இருக்கிறது. அந்த கல்லன் பார்த்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது இந்த அடியனை நினைத்தருள்னு சொன்ன ஒரு மாபெரும் ரட்சிப்பை அந்த சிலுவிலே உடனே அந்த கல்லனை பார்த்து சொல்றார், இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாயாக. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரா இந்த கொடுமையான வேதனையில. 3வது வார்த்தையாக தன்னுடைய தாய் அழுகிறதை பார்த்து ஒரு பராமரிப்பு அவர் கொடுக்கிறார். அந்த சீஷனை பார்த்து, அம்மா அந்த சகோதரியை பார்த்து, அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றார், ஸ்திரீ அதோ உன் மகன் என்று சொல்லி. 4வது வார்த்தை அவர் பேசும்போதுதான் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரையும் அந்தகார இருள் சூழப்பட்டது. பயங்கரமான இருள். அங்க இருக்கிற போர்ச்சவர்கள், சிலுவையில் அறைந்தவர்கள், எல்லா மக்களும் அந்த யூத நாட்களில, அந்த யூதர்கள் முறையின்படி எந்த சூரிய கிரகணமும் இல்லை, எந்த அமாவாசை இருளும் இல்லை. ஆனா இது எப்படி நேரிட்டது ஆச்சரியப்பட்டார். காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகம் அனைத்து பாவங்கள் அவர் மேல சூழ்ந்ததுனால 3 மணி நேரம் பிதாவுடைய கரத்தை பிடித்திருந்தவர், பிதாவான தம்முடைய குமாரனை அவர் கைவிட்டார். ஏன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இயேசு கிறிஸ்து மேலே உலகம் அனைத்து பாவங்களை சூழ்ந்திருந்தது. அதனால பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை, அவருடைய குமாரனை பார்க்க முடியாமல் மறைத்துக் கொண்டார். பிதாவான ஒரு முகத்தை மறைத்துக் கொண்டதுனால தேவனுடைய பிரசன்னம் கடந்து போயிடுச்சு. அப்படியாக இருள் சூழப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த இருள் சூழ்ந்த அந்த இருள் சூழும் பொழுது பணியேற்பட்டு காலத்தின் பிரகாரமாய் பார்த்தால், ஆசாரிப்பு கூடாரத்துல தேவாலய திரை 2ஆக கிழிந்தது. ஏன்னா பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு இடைவெளி வந்துடுச்சு. தம்முடைய குமாரனை அவர் கைவிட்டார். ஏன்னா
குமாரன் மீது அந்த பாவம் சூழ்ந்திருக்குது. அதனால தம்முடைய முகத்தை அவர் மறைத்துக் கொண்டார். அப்போதான் தேவாலய திரை 2ஆக கிழிந்தது. அதை குறித்த ஒரு பாடல் இப்பொழுது உங்கள் மத்தியில எல்லாருக்கும் தெரிந்து கேட்டிருப்பீர்கள். இந்த பாடலை பாடுகிறேன். தேவாலய திரை 2ஆய் கிழிந்ததல்றோ, தேவனின் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வடித்ததோ, பூமி அதிர்ந்ததோ, புவியெல்லாம் நடுங்கியதோ, உத்தமர் இயேசு துடிக்கின்றார் சிலுவையிலே, உருகாதோ உருகாதோ நெஞ்சம், அவர்தான் தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். உருகாதோ நெஞ்சம், அவர்தான் தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காதோ கண்கள், படியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு, உருகாதோ நெஞ்சம். நடமாட முடியாம் தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியாம் தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் நன்று நடமாட செய்ததாலே, குந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கால்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம், கரமெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிடும் மனிதனை கண்டு, கரமெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிடும் மனிதனை கண்டு, கனிமூடு நோக்கி பழம் தொட்டு தூக்கி கருணையாய் சுக தந்ததாலே, உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கரங்களில் ஆணியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம், சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே, சீர்கெட்ட மனிதனை மாற்றே. சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே, சீர்கெட்ட மனிதனை மாற்றே. சிந்தையை சுமந்து விந்தையாய் மாறி மாந்தரை காத்ததாலே, உந்தன் சிரசினில் முட்களும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் சிரசினில் முட்களும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம், இதயத்தில் பாவம் நிறைவானதாலே, இகமதில் அழுகின்ற ஆத்மா. இதயத்தில் பாவம் நிறைவானதாலே, இகமதில் அழுகின்ற ஆத்மா. பாவத்தை நீக்கி ஜீவனை மீட்க ரட்சிப்பின்படி தந்ததாலே, உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே,
அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் இதயத்தில் ஈட்டியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாதோ நெஞ்சம், அவர்தான் தஞ்சம், உனக்காக பலியாக வந்தான். உருகாதோ நெஞ்சம், அவர்தான் தஞ்சம், உனக்காக பலியாக வந்தான். கலங்காதோ கண்கள், வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. உருகாதோ நெஞ்சம், உருகாதோ நெஞ்சம், உருகாதோ உன் நெஞ்சம். Praise the Lord. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.